ருணரோக சத்துருக்கள் ஏன் மேலோங்கி இருக்காங்க? ஏன் கடன் படுறாங்க? ஏன் ரோகம் வியாதி இருக்கு? ஏன் கோர்ட்டு கேஸ்ன்னு இவங்க அலையிறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் நல்ல முறையில அமைஞ்சிருந்ததுனாக்க, ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரலாம். உங்க ஜாதகத்தில எடுத்த எடுப்பிலேயே உங்க ஜாதகம் உதாரணத்துக்கு நான் பார்க்கும்போது சில பேர் நம்பிக்கையே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்க. நல்லா இருக்கேன் சார். எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, வியாதி உள்ளவங்க தான் டாக்டர்ட்ட போவாங்க. வியாதி இல்லாதவங்க எதுக்கு டாக்டர்கிட்ட போறாங்க? அதே மாரி ஜாதகத்தில இந்த லக்னமும் 5ஆம் இடத்து அதிபதியும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. 6, 8, 12ல மறைஞ்சிருக்கும். என்கிட்ட வர்ற ஜாதகத்த நான் வேணாலும் செல்ஃபோன உங்கள்ட்ட காமிக்கிறேன். 100 ஜாதகத்தில 90 ஜாதகம் லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12ல மறைஞ்சிருப்பாரு. இல்லாட்டி நீசம் அடைஞ்சிருப்பாரு. அப்பதான் உங்களுக்கு ஏன் மற்றவங்க மாரி நம்ம இல்ல. எவ்வளோ உழைச்சாலும் விழலுக்கு இறைத்த நீர் மாரியே ஆயிடுது. என்ன காரணம்ங்கிற ஒரு கேள்வி வரும். அப்பதான் நம்ம இந்த ஜாதகத்தை கையில எடுப்பாங்க. எதுவுமே நல்லபடியா நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல, என் வாழ்க்கை நல்லபடியா இருக்குன்னா, நான் எதுக்கு ஜாதகத்த பார்க்குறேன்? அது மாரி ஆயிடுதுல்ல உங்களுக்கு. அந்த மாரி உள்ளபோது, நீங்க ஜாதகத்தில உங்களுடைய கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள வலுப்படுத்திட்டாலே, மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த கிரகமும் வேலை செய்யாது. நல்ல கிரகங்கள் 2 கிரகங்கள் அல்லது 3 கிரகங்கள் இருக்கு. அத மட்டும் வலுப்படுத்துங்க. அதுக்குண்டான தெய்வங்களை வழிபடுங்க. அதுக்குண்டான கோவிலுக்கு போங்க. ருணரோக சத்துருக்கள் ஒழிந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வம் சேர்றதாகட்டும், சேவிங்ஸ் ஆகட்டும். லக்னமெல்லாம் நல்லா இருந்தா தான் சேவிங்ஸ் ஆகுமாம். 5ஆம் இடத்ததிபதி நல்லா இருந்தா தான் திருமணம், தொழில், குழந்தை பேரு நல்லாருக்கும். ஸோ அவர் வலுப்பற்றா தான் மற்ற கிரகங்கள நம்ம எதிரி கிரகங்கள அடக்கி ஆள முடியும். ஸோ இது 2யும் வலுப்படுத்தினாலே போதுமானது.